வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் நொடிக்கு நொடி மாறும் சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 16 22 தேதி வரை இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக பயிற்சியாக ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வாரத்தின் இறுதியில் 22 தேதி சனியை விட்டு விலகுகிறாருங்க. சுகஸ்தானத்தில் அர்த்தாஸ்தகஸ்தானத்தில் சஞ்சரித்த சனியை விட்டு விலகி பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே புதன் 16 தேதி துவக்கத்திலிருந்தே வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். புதனின் வக்ர நிவர்த்தி பல வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 9, 10, 11 ஆகிய இடங்களில் மிக வலுவாக சுபத்துவ பாதையில் வளர்பிறை சந்தனாக அடுத்தடுத்த பயிற்சியால் நொடிக்கு நொடி மாறும் சூழ்நிலைகள் என பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இது நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவேதான் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் நொடிக்கு நொடி மாறும் சூழ்நிலைகள் மிக சாதகமானதாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக சனியை விட்டு சுகஸ்தானத்தை விட்டு விலகி பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு வருவது அமோகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது வயல் சார்ந்த பணிகள், விவசாயம் பணிகள் மிகவும் அனுகூலமாக இருப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாயினுடைய பயிற்சி உறுதிப்படுத்துகிறது. கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் பண விரயத்தை கட்டுப்படுத்துவதற்கான யோகமும் உண்டு. நிதி சார்ந்த விஷயங்களை சீர் செய்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளை செவ்வாய் மிக வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன் உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடன் இணைந்து உச்ச சுக்கிரமங்கல யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கடுக்காக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. திட்டமிட்டதை விட கலைத்துறையில பெரிய அளவிற்கு அலைச்சல் குறைகிறது. வருமானம் திருப்திகரமாக அமையும். திரைப்படம் தயாரித்தல் உள்ளிட்ட கலைத்துறை ரீதியான பணிகள்ல மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமான வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு. வருமானம் உயரக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக பெற முடியும். பண சிக்கல்கள் அனைத்தும் குறையும். கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் நல்ல முன்னேற்றத்தை மிகவும் அபரிவிதமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக உங்களுக்கு கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். அதீத பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பதவிகள் மிக வலுவாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உட்பட பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. 6ஆம் இடமாகிய ரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்று குருவும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பஞ்சமஸ்தானத்தில் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட கல்வியில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராகுவும் 5ஆம் இடத்தில் இணைந்திருப்பதால் குடும்ப ரீதியாக கவலையளித்த பல நிகழ்வுகளில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் ராகு, புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் போன்ற 4 கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. இவை நல்லதொரு மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது. மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறார். எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள், அச்சங்கள் போன்றவை நீங்கி திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட
அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் உச்சம் பெற்று மிக வலுவாக பூர்ணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறார். குரு மிக விரைவில் சப்தமஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். அதற்கு முன்னதாக உச்சம் பெற்ற சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளை இல்லத்தில் பல்வேறு வகையான விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். அனுகூலமாக பல சுப நிகழ்வுகளை மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. மனநிறைவை பெறக்கூடிய வகையில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். குடும்ப வருமானம் உயரும். குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் விலகும். சிரமம் இல்லாமல் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. மன நிறைவை பெறக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றத்தை சூரியன் உச்சம் பெற்றிருப்பதாலும் குருவுடன் இணைந்திருப்பதாலும் கிடைக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நொடிக்கு நொடி மாறும் சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பத்தில் எதிர்பாராத பல பிரச்சனைகள் கவலை அளித்த சூழ்நிலையில் அனைத்திலுமிருந்து நல்லதொரு மாறுதலை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனும் குருவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தில் பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் 5இல் உச்சம் பெற்றும் குரு 6இலும் சஞ்சரிப்பது பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. மன நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் குடும்ப ரீதியான பணிகள் நல்ல மாற்றத்தையும் திருப்திகரமான சூழ்நிலையும் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. இல்லத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. தங்களுடைய பெயரிலே புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மிகவும் வலுவாக 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்றாலும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக பல சிரமம் விலகுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இதுவரை சந்தித்து வந்த உத்தியோக ரீதியான பல சிரமங்கள் குறையும். அன்றாட பணிகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் விலகி ஒற்றுமையும் சுமூகமான பணி சார்ந்த சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒற்றுமை அதிகரிக்கும். கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு இடமாறுதல் போன்ற சலுகைகளை இந்த தருணத்தில் அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் பெறுவதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள் சுமூகமாக தீர்வதற்கான நல்ல பல வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மற்ற கிரக நிலைகள் பெரும்பாலும் சாதகமாக பலம் வருவதால் லாபம் உயரும். நல்ல முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் நிறைந்து கிடைக்கும். உற்பத்தி அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் தரம் உயரக்கூடிய தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். திட்டமிட்டதை விட நிதி நெருக்கடிகள் ஏற்பட்ட சூழ்நிலைகளை சிறப்பாக கையாண்டு அதிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது லாபத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் தொழில்துறையில் மிகவும் அபரிவிதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. புதிய முதலீடுகளை சற்று ஆராய்ந்த பிறகு முதலீடு மேற்கொள்ளலாம். இப்படி அனைத்தும் மிகவும் சிறப்பாக அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும்.